வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். செய்தி தொகுப்பு ஜெரா. இன்றைய தலைமுறை இளைஞர்கள் மற்றும் யுவதிகளிடையே உடல் பருமன் விகிதம் கடந்த 20 வருடங்களை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது. சுவிஸ் மற்றும் ஐரோப்பிய நாட்டில் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சூரிச் நகரில் இயங்கி வரும் எஸ்கேடி நாதன் கடை கார்த்தும்ஸ்ட்ராசே 135-855 சூரிச் என்ற முகவரிக்கு இடமாற்றம் நடைபெறவுள்ளது. அதிக வாகன தரிப்பிடங்கள், ராம் போக்குவரத்து வசதியோடு பொதுப்பொலிவுடன் மிக விரைவில் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகிறார்கள். சுவிஸில் நீங்கள் தங்க நகைகளை நம்பிக்கையாகவும் நியாயமான விலையிலும் வாங்கிக் கொள்ள எஸ்கேடி நாதன் கடை சூரிச். ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், மன அழுத்தம் மற்றும் உடற்பயிற்சியின்மை ஆகியவை இதற்கு முக்கிய காரணமாகும். கடந்த 20 ஆண்டுகளுக்கு நமது உணவு முறையின் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடைகளில் விற்கும் பாக்கெட்களில் அடைக்கப்பட்ட உணவுகள், பீட்சா, பர்கர் மற்றும் குளிர்பானங்களில் அதிகப்படியான சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, மைதா மற்றும் கெட்ட கொழுப்புகள் நிறைந்துள்ளன. இவை உடலில் உடனடியாக கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றன. அதைவிட இன்றைய இளம் சமுதாயம் செலவழிக்கும் சக்தியை விட அவர்களின் உணவின் மூலம் உட்கொள்ளும் கலோரி அளவு பல மடங்கு அதிகமாகியுள்ளது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியும் வசதிகளும் மனிதனை உலகளவில் சோம்பேறியாக மாற்றிவிட்டன. இன்றைய போட்டி நிறைந்த உலகில் வேலைப்பளு, எதிர்காலம் பற்றிய கவலை, சமூக ஊடக அழுத்தம் போன்ற காரணங்களால் இளைஞர்கள் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள். இரவு நேரங்களில் தாமதமாக தூங்குவது, நடுச்சாமம் வரை மொபைல் போனை நோண்டுவது போன்ற பழக்கங்களால் ஹோர்மோன் சமநிலை பாதிக்கப்படுகின்றது. இதனால் இளம் பிராயத்திலேயே உடற்பருமன் அதிகரிப்பு என்பது சாதாரணமாகிவிட்டது. உடல் எடையை மிக விரைவாக குறைக்க வேண்டும் என்பதற்காக பலரும் குறுக்கு வழிகளை தேடுகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு குறுக்கு வழியும் நீண்ட காலத்தில் கடுமையான பின்விளைவுகளையே ஏற்படுத்தும். அந்த குறுக்கு வழியில் ஒன்றாக மேஜிக் ட்ரக்ஸ் என அழைக்கப்படும் சமீப கால உலக அளவில் பேசப்படும் ஒசாம்பிக் மற்றும் மவுண்ட்ஷாரோ போன்ற மருந்துகள் குறித்த முழுமையான தகவலை இங்கே பார்க்கலாம். சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரியும் பிரபலங்கள் எப்போதும் தங்களை ஒல்லியாகவும் கச்சிதமான உடலமைப்போடும் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். இவர்கள் கடுமையான உடற்பயிற்சி அல்லது நீண்டகால உணவு கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி மிக குறைய காலத்தில் வியக்கத்தக்க வகையில் எடையை குறைத்துள்ளார்கள் என எங்களுக்குள் கேள்வி எழுந்திருக்கக்கூடும். அங்குதான் ஒசாம்பிக் மற்றும் மவுண்ட்ஷாரோ போன்ற மருந்துகளின் பெயர்கள் வெளிவருகின்றன. எலான் மஸ்க், ஓப்ரா வின்ஃப்ரே போன்ற பல உலகளாவிய பிரபலங்கள் இந்த வகை மருந்துகளை பயன்படுத்துவதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இந்திய சினிமா மற்றும் சமூக வலைதளங்களிலும் இதன் தாக்கம் அதிகம். இந்திய மற்றும் பாலிவுட் சினிமா உலகில் கரண் ஜாக்கர் மற்றும் குஷ்பு, த்ரிஷா, கிருஷ்ணன் மற்றும் ராம் கபூர் போன்ற பிரபலங்கள் ஒசாம்பிக் போன்ற வெயிட் லாஸ் மருந்துகளை பயன்படுத்துவதாக சமூக வலைதளங்களில் கடுமையான வதந்திகள் பரவின. எனினும் பெரும்பாலான முக்கிய நடிகர், நடிகைகள் இந்த மருந்துகளின் பயன்பாட்டை மறுத்துவிட்டு தங்களது உடல் எடை மாற்றத்திற்கு கடுமையான உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியுமே காரணம் என்று வெட்கமே இல்லாமல் பொய்களை கூறி வருகின்றனர். ஐஸ்வர்யா மோகன்ராஜ் என்ற பிரபலம் டிஜிட்டல் கிரியேட்டரும் நகைச்சுவை நடிகருமான இவர் 6 மாதங்களில் 22 கிலோ எடையை குறைக்க மவுண்ட்ஷாரோ உதவியது இருந்தது என்றும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட மிகச்சில பொது நபர்களில் ஒருவர். இது இந்தியாவின் GLP-1 மருந்துகள் குறித்த பரவலான விவாதத்தை தூண்டியிருக்கின்றது. இதுபோன்ற பிரபலங்களின் திடீர் உடல்நிலை மாற்றங்களை பார்த்துவிட்டு ரசிகர்களும் அவர்களை பின்பற்றி எந்தவித மருத்துவ ஆலோசனையும் இல்லாமல் இந்த மருந்துகளுக்கு அடிமையாகும் ஆபத்து என்று அதிகரித்து வருகின்றது. முதலில் ஒசாம்பிக் மற்றும் மவுண்ட்ஷாரோ என்றால் என்ன, அவை எப்படி வேலை செய்கின்றன என்பதை பார்க்கலாம். இவை இரண்டும் ஆரம்பத்தில் டைப் 2 டிபேட்ஸ் உள்ளவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஊசி மருந்துகளாகும். ஆனால் இவைகளில் பக்க விளைவாக உடல் எடை விரைவாக குறைகின்றது என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உடல் எடை குறைப்பிற்கு பரவலாக பயன்படுத்தப்பட தொடங்கியுள்ளன. நோவோ நோட்டிக்ஸ் என்ற புகழ்பெற்ற டென்மார்க் மருந்து நிறுவனம் ஒசாம்பிக்கை தயாரிக்கின்றது. இதில் உள்ள ஜெமிக்ளோரைட் என்ற மூலப்பொருட்கள் உடலில் இயற்கையாக சுரக்கும் GLP-1 என்ற ஹோர்மோனை போல செயற்படுகின்றது. இந்த மூலப்பொருள் எப்படி வேலை செய்கின்றது எனில், மூளைக்கு செல்லும் பசியை கட்டுப்படுத்துகின்றது, அதிகமாக சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை தடுத்து விடுகின்றது, உணவு செரிமானமாக வேகத்தை குறைக்கின்றது. இதனால் வயிறு நிரம்பிய உணர்வு நீண்ட நேரத்திற்கு நீடிக்கும். ஆனால் மஜனோரோ மற்றும் ஒசாம்பிக்கை விட தீவிரமான வித்தியாசமானது.
எழில் லில்லி அண்ட் கம்பெனி என்ற அமெரிக்க நிறுவனம் இதனை தயாரிக்கின்றது. இதில் ட்ரிப்ரேட் என்ற மூலப்பொருள் உள்ளது. இது GLP-1 மட்டுமல்லாமல் GLP என்ற மற்றொரு ஹார்மோனையும் தூண்டுகின்றது. நமது உடலில் உணவை செரிமானமாக்கும் போது ஹார்மோன்களை சமன் செய்யும் போது குடலில் பல இயற்கையான ஹார்மோன்கள் சுரக்கின்றன. அதில் மிக முக்கியமானவை GLP-1 மற்றும் GLP ஆகும். இந்த இரட்டை ஹார்மோன்களின் கூட்டு செயல்பாடு உடலில் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மூளைக்கு சென்று வயிறு நிரம்பிவிட்டது, இனி சாப்பிட தேவையில்லை என்ற சைகையை இந்த ஹார்மோன்கள் தீவிரமாக அனுப்புகின்றன. இதனால் நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காது. நாம் சாப்பிடும் உணவு இரைப்பையில் இருந்து குடலுக்கு செல்லும் வேகத்தை இது வெகுவாக குறைக்கின்றது. இதனால் வயிறு எப்போதும் ஃபுல்லாக இருப்பது போன்ற உணர்வு இருக்கக்கூடும். அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதை தடுக்கும். இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு திடீரென உயர்வதை கட்டுப்படுத்தி இன்சுலின் உற்பத்தியை சீராக பராமரிக்க உதவுகின்றது. ஒசாம்பிக் ஒரே ஒரு பாதையை பயன்படுத்தி பசியை கட்டுப்படுத்துகின்றது. ஆனால் பவுன்சாரோ GLP-1 மற்றும் GLP ஆகிய 2 வழிகளை பயன்படுத்துவதால் உடலின் கொழுப்பு எரியும் தன்மையும் சர்க்கரை மாற்றீட்டு செயற்பாடுகளையும் இன்னும் வலுவாக தூண்டுகின்றது. இதன் காரணமாகவே மருத்துவ சோதனைகள் ஒசாம்பிக்கை காட்டிலும் பவுன்சாரோ கூடுதல் எடையை குறைக்க உதவுவதாக கண்டறியப்பட்டது. சுலபமாக எடையை குறைக்கலாம் என்று நம்பி இந்த ஊசி மருந்துகளை நாடுபவர்கள் எதிர்கொள்ளும் உடல் ரீதியான இன்னல்கள் சாதாரணமாக இல்லை. செரிமான மண்டலத்தை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் இந்த மருந்துகள் உடலுக்குள் எத்தகைய கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்ப்போம். மருந்தினுடைய அளவை தொடங்கும் போதே அல்லது அளவை அதிகரிக்கும் போதோ செரிமான மண்டலம் ஸ்தம்பித்து போய் பல்வேறு கோளாறுகள் ஏற்படும். ஆரம்பத்தில் கடுமையான குமட்டலும் வாந்தியும் வயிற்றுப்போக்கு அல்லது கடுமையான மலச்சிக்கல் வயிறு வலியும் நெஞ்செறிவும் அதிகப்படியான சோர்வு போன்றன ஏற்படும். அத்துடன் முகத்தில் உள்ள கொழுப்புகள் கரைந்து முகம் ஒரு விகாரமான தோற்றத்துடன் காணப்படும். அதை ஒசோமிக் பேஸ் என்பார்கள். இவை தற்காலிக பிரச்சனையோடு நின்று விடுவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் உடலில் மிக முக்கிய உறுப்புகளை பாதிக்கும் கொடூரமான விபரீதங்களை உருவாக்கும். கணைய அலர்ச்சி, பித்தப்பை பிரச்சனைகள், சிறுநீரக பாதிப்பு, தைராய்டு கட்டிகள் மற்றும் புற்றுநோய் ஆபத்து போன்ற தீவிர சைட் எஃபெக்ட் உருவாக வாய்ப்புள்ளது. முக்கியமாக விலங்கு பரிசோதனைகளில் இந்த மருந்துகள் தைராய்டு கட்டிகள் உருவாகும் அபாயத்தை கொண்டுள்ளன என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே குடும்பத்தில் யாருக்கேனும் மெடலரி திரோய்ட் மற்றும் கேசோனியம் போன்ற மரபணு புற்றுநோய் வரலாறு இருந்தால் அவர்கள் இந்த மருந்துகளை தொடவே கூடாது. தொட்டால் மரணத்தை வரவழைக்கலாம். இந்த மருந்துகள் நிரந்தர தீர்வு அல்ல. நீங்கள் எப்போது இந்த மருந்துகளை பயன்படுத்துவதை நிறுத்துகின்றீர்களோ அப்போதே உங்களின் பழைய பசியும் செரிமான வேகமும் திரும்பிவிடும். முறையான வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யாமல் வேறு மருந்தை மட்டும் நம்பி எடையை குறைத்திருந்தால் மருந்தை நிறுத்திய சில வாரங்களிலேயே இழந்த எடையை விட பல மடங்கு கூடுதல் எடை கூடிவிடும். எந்த ஒரு பக்க விளைவுமின்றி உடல் எடையை ஆரோக்கியமாகவும் வாழ்நாள் முழுவதும் சீராகவும் வைத்திருக்க வேண்டுமென்றால் ரசாயன ஊசிகளுக்கு பதிலாக இயற்கை முறைகளை கடைபிடிப்பதே சிறந்தது. பிரபலங்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமாக இதுபோன்ற ஊசிகளை தேடி செல்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை என்றைக்கும் மீள முடியாத ஆபத்திற்கு தள்ளிவிடும். ஆரோக்கியமான உணவு முறைமை மற்றும் உடற்பயிற்சி மட்டுமே நிலையான எடைகளை கொண்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த இயற்கை சார்ந்த உணவு முறைகளும் சுறுசுறுப்பான உடல் அசைவும் இன்று அரிதாகிவிட்டன. இந்த நிலையை மாற்ற வேண்டுமெனில் ஆரோக்கியமான வீட்டு சமைத்தல் உணவுகள், முறையான உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் வாழ்க்கை முறைக்கு மாறுவது மட்டுமே ஒரே தீர்வாகும். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.